ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்ப்போம். இது வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் கிராவிடேஷன் ஃபீல்ட், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ரெண்டுத்தோட ஃபார்மா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அட் பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சைஸ்ட் மாஸ் gm by r square கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் gm by r. ஸோ நெக்ஸ்ட் ரிங் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ரிங் அட் பாயிண்ட் வந்து gmr by a square plus r square whole power 3/2. பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் gm by root over a square plus r square. இது வந்து இதுவும் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ்ல இருப்பாங்க பொட்டன்ஷியல். ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஸோ டைரக்ஷன் தான் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா தெரியும். இது வந்து வெக்டார், இது வந்து ஸ்கேலார். ஷெல்லுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட்ல, அதாவது பாயிண்ட் வந்து இன்சைட்னா ஷெல்லுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு 0, அவுட் சைட்ல gm by r square. பொட்டன்ஷியல் வந்து ஷெல்லுக்கு வந்து பாயிண்ட் இன்சைட்ல இருந்துச்சுன்னா மைனஸ் gm by a, அவுட் சைட்ல இருந்துச்சுன்னா மைனஸ் gm by r. இங்க கான்ஸ்டன்ட், இங்க வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பியர். ஸ்பியர்ல வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு சப்போஸ் வந்து பாயிண்ட் இன்சைட்ல இருந்துச்சுன்னா gm into r by aq, அவுட் சைட்ல இருந்துச்சுன்னா gm by r square தான். இது gm by r square தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே gm by r square தான் ரிங்குக்கு மாறுது. இங்க வந்து இன்சைடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஃபார் அ ஸ்பியர். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் gm by r தான் இங்க. ஸோ அவுட் சைட்ல மைனஸ் gm by r தான் இங்க 3 இடத்துலையும், இங்கேயும் ரிங்குக்கு மட்டும் மாறும். ஸோ இப்போ இது வந்து வெக்டார், ஸ்கேலார். மற்ற வேற என்ன விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன் என்னன்னா ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு dv by dr. டெரிவேட்டிவ் பண்ணா டெரிவேட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து ஃபீல்டு தரும். அதே சமயம் இன்டெகிரல் edr இஸ் ஈக்குவல் டு v. ஓகேவா? இது ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டும் அதை சுத்தி வந்து ஒரு ஃபீல்டு உருவாக்கிக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை சுத்தி வந்து இந்த ஃபீல்ட்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபீல்டு பேரு கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா, E is equal to F by M, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் per யூனிட் மாஸ். இந்த ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஃபோர்ஸும் வெக்டார் இருக்குல்ல, அதனால கிராவிடேஷனல் ஃபீல்டு E பார் வந்து வெக்டார் குவான்டிட்டி, E பார் is equal to F bar by M. இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. கிராவிடேஷனல் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர். எந்த இடத்துல எடுத்தாலும் டுவர்ட்ஸ் த சென்டர்ல இருக்கும். ஸோ E பார் வந்து F பார் பை M. E பார் F பார் பை M. ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஒரு இந்த பிளானட் மேல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், அது வந்து mg சொல்லிட்டு divided by mass is equal to gravitational field. So the gravitational field intensity near the surface on the gravity, acceleration due to gravity. So on the surface la eduthuktomna enna intensity, gravitational field intensity கேட்டா அது வந்து g nam டைரக்டா. நெக்ஸ்ட் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் E பார்க்கும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V வந்து வெக்டார் கிடையாது, V. இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். நம்ம வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F is equal to mass into
gravitational field. So work done W இல்லைனா small work done dW. ஏன்னா நம்ம வந்து சின்ன மூமெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம், ஏன்னா பெரிய மூமெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் வேரி ஆகும். ஸோ ஸ்மால் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால வந்து ஃபோர்ஸ் எஃப் பார் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஆர் பார். ரெண்டுமே வந்து வெக்டார், ஸோ அதோட ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார் தான் வரணும். இது வந்து ஒர்க் டன்னு. நம்மளுக்கு என்ன தெரியும்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி U small du is equal to negative of work done, so minus F bar dot dr bar. So F bar enna minus m into E bar dot dr bar. So potential energy vandu minus m into E bar dot dr bar. So potential dV is equal to du by m. du வந்து minus m into E bar dot dr bar. அப்போ mm cancel E bar dot dr bar dV. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ண என்ன நடக்கும்? V R bar V of R bar, அதாவது V in terms of R bar வந்து இன்டெகிரல் மைனஸ் இன்டெகிரல் R bar to R bar E bar dot dr bar. So E bar dot dr bar இன்டெகிரேட் பண்ணா V கிடைக்கும். ஸோ V வந்து ஸ்கேலார், யும் dr பாரும் வெக்டார்ஸ். ஸோ இன்டெகிரல் E dr தான் வந்து V. அதே மாதிரி E வேணும்னா dV by dr. இந்த dr அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் dV by dr தான் E bar. ஸோ இதுதான் ரிலேஷன் பிட்வீன் E bar and V. இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்ட் டியூ டு வேரியஸ் ஷேப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் மாஸ். ஒரு பாயிண்ட் மாஸால எவ்வளவு ஃபீல்ட் அட் பாயிண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டோட மாஸ் எம்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு பாயிண்ட் பி இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் பில எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாஸால ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்ட் உருவாக்கக்கூடிய அந்த ஃபீல்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் F is equal to m into E ன்னு சொல்லிட்டு gravitational force is equal to mass into gravitational field. So E bar is equal to F bar by m. So gravitational field equal to G m by r square into m. Force or gravitational force or formula G m by r square. இங்க m இருக்கும். So m cancel ஆயிடும். G m by r square. இந்த m கேன்சல் ஆகிற என்ன m என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட்ல ஏதாவது மாஸ் m வச்சிங்கன்னா அந்த மாஸ்க்கு எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கும் அந்த மாஸ் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றது m எடுத்துக்கிறோம். பட் அந்த m மேல டிபெண்ட் பண்ணாது E பார். இந்த மாஸ், இந்த கேபிட்டல் மாஸ், இந்த கேபிட்டல் m இருக்குல்ல, இந்த மாஸ் மேல மட்டும் தான் E பார் டிபெண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் மாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங். ஒரு ரிங் எடுத்துக்கலாம்.
இங்க ஒரு ஆக்சிஸ் இருக்கு, இது சென்டர், இதுக்கு வந்து ரேடியஸ் ஏ, இதோட டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம். ஸோ இதனால நம்ம ஒரு பாயிண்ட் பி ஆன் த ஆக்சிஸ்ல எவ்வளவு ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த சர்க்குலர் ரிங்ல இருந்து இந்த பாயிண்ட் பி ஜாயின் பண்ணுவோம். இந்த இது Z வச்சுப்போம். இவங்க வந்து சென்டர் ஓல இருந்து பாயிண்ட் பிக்கு டிஸ்டன்ஸ் ஆர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம வந்து ஒரு பாயிண்ட் எடுப்போம். இந்த பாயிண்ட் வந்து டிஎம் வச்சுக்கலாம், ஸ்மால் மாஸ். இது வந்து ஆல்பான்னு வச்சுப்போம். இந்த ஆங்கிள் பிட்வீன் ஓபி அண்ட் பிஏ, இந்த பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏயோட மாஸ் வந்து டிஎம், ஸ்மால் மாஸ். ஸோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஎம் கண்டுபிடிக்கணும். டிஎம் அது எவ்வளோனா எம் டிவைடட் பை 2πr. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து DE is equal to GDM by Z square. GM by R square. இந்த மாஸ் வந்து ஸ்மால் மாஸ் DM, டிஸ்டன்ஸ் வந்து Z square. இந்த Z வந்து √over A square plus R square. ஸோ இப்போ DE இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த DE வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த லைன்ல ஆக்ட் ஆகும் DE. ஸோ இந்த D வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்பனண்டா பிரிப்போம். ஒன்னு வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் DE cos alpha, இது வந்து டுவர்ட்ஸ் ஓல ஆக்ட் ஆகும். இன்னொன்று வந்து வெர்டிகல் காம்பனண்ட் DE sin alpha, இது வந்து அப்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும். இந்த ஆக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் நீங்க இந்த பாயிண்ட் ஏக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஒரு ஃபீல்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து திருப்பி நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா இதே மாதிரி இந்த இடத்துல ஆல்பா இருக்கும், கீழே வந்து இன்னொரு ஒரு சைன் ஆல்பா இருக்கும். இந்த பாயிண்ட் ஏ டேஷ்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஓல தான் ஆக்ட் ஆகும், ஆனால் வெர்டிகல் காம்பனண்ட் வந்து ஆப்போசிட் டு ஏ ஆக்ட் ஆகும். ஸோ வெர்டிகல் காம்பனண்ட் கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி எந்த பாயிண்ட் எடுத்தாலும் வெர்டிகல் காம்பனண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வேண்டியது என்னன்னா total E is equal to DE cos alpha integral. ஏன்னா பிளஸ் சைன் ஆல்பா பண்ணலாம், பட் சைன் ஆல்பா டோட்டலா 0 ஆயிடும் எப்படி இருந்தாலும். ஸோ DE cos alpha, DE வந்து நமக்கு தெரியும் GDM by Z square into cos alpha. இதை இன்டிகிரேட் பண்ணுவோம். இதுல எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். G cos alpha, Z square வந்து A square plus R square, இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். இன்டெகிரல் DM வந்து டோட்டல் மாஸ், ஏன்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங் இல்லையா. ஸோ இன்டெகிரல் DM வந்து கேபிட்டல் GM by A square plus R square into இப்போ cos alpha. இந்த cos alpha is equal to இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா AOP ல பாத்தீங்கன்னா cos alpha வந்து R divided by √over A square plus R square. So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா R divided by √over A square plus R square equal to GM R by A square plus R square whole power 3/2 வந்துடும். E is equal to. So இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா 3/2. So GM R by A square plus R square whole power 3/2. இதுதான் gravitational field due to uniform circular ring. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து field due to uniform
solid sphere. ஒரு ஸ்பியர் எடுத்துப்போம். ஒரு ஸ்பியர் சென்டர் O, இதுக்கு மாஸ் M, ரேடியஸ் A, பாயிண்ட் P at distance R ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் P ல நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரே மெத்தட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் எடுத்துக்கணும். ஒரு ஷெல், இந்த ஷெல்ல இந்த பாயிண்ட் P ல எவ்வளோ ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு தரும் கண்டுபிடிச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அதுதான் மெத்தடு. இப்போ அது பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1, பாயிண்ட் P வந்து எக்ஸ்டர்னல், அதாவது இந்த R is greater than A, பாயிண்ட் P வந்து வெளில இருக்கு. அந்த கேஸ்க்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து E is equal to D is equal to G into இந்த ரிங்கோட மாஸ் dm divided by r square. இது இன்டெகிரேட் பண்ணா E is equal to G into வழக்கமா இந்த dm வந்து நம்ம dm is equal to m divided by the whole இதோட வால்யூம் into இந்த ரிங்கோட வால்யூம் அப்படி பண்ணுவோம். இந்த கேஸ்ல அப்படி பண்ணலாம். இந்த கேஸ்ல அப்படி பண்ணாலும் இன்டெகிரல் dm வந்து m தான் வரும். நம்ம ஆல்ரெடி வந்து பொட்டன்ஷியல் சார்ஜ் ஸ்பியர்ல பார்த்துருக்கோம். பொட்டன்ஷியல் டு சார்ஜ் ஸ்பியர்ல இந்த கேஸ்ல வந்து gm by r square தான் வரும். E is equal to இன்டெகிரேட் பண்ணி பார்த்தாலும் ஓகேவா. ஸோ நான் அந்த இன்டெகிரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2. கேஸ் வந்து r greater than A, இது வந்து r less than A. r less than A னா பாயிண்ட் வந்து P உள்ள இருக்கு. இப்போ வந்து இந்த பாயிண்ட் Pக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராவிடேஷன் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு இதுவா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஷெல்லாம் Pக்கு உள்ள இருக்கோ, ஓல இருந்து Pக்குள்ள ரேடியஸ் இருக்கிற எல்லா ஷெல்லும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் Pல இருந்து அவுட் சைடு A வரைக்கும் இருக்கிற எல்லா ஷெல்லும் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கட்டும். இந்த இடத்துல P இருக்கு. இந்த சென்டர்ல இருந்து இந்த ஃபுல் ஹோல் ஸ்பியர் இதனால வர ஃபீல்டும் இந்த ரேடியஸ்க்கு அடுத்து இருக்கிற இந்த ஏரியா இதனால வர ஃபீல்டும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வெளியில இருக்கிற அவுட்டர் ஏரியா எடுத்துக்கலாம். இந்த அவுட்டர் ஏரியாவால வர ஃபீல்டு எவ்வளோன்னா 0. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். ஷெல்லுக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஸோ அட் பாயிண்ட் P டியூ டு இந்த அவுட்டர் ஷெல்ஸ் எல்லாமே 0. ஸோ இந்த இன்னர் ஷெல்ஸ்லாம் மட்டும் கால்குலேட் பண்ணலாம். இந்த இன்னர் ஷெல்ஸ்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்பியரா இருக்கு. ஸோ இந்த ஸ்பியர் இதனால எவ்வளோன்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம இப்பதான் பார்த்தோம். E is equal to gm by r square. என்னன்னா இந்த இது மட்டும் மாறும், இந்த மாஸ் மட்டும் மாறும். ஸோ நம்ம d is equal to என்ன, g into dm by r square. இது dm என்ன இருக்கும், total mass m divided by 4/3 pi a cube into 4/3 into 4/3 pi r square r cube. So divided by total volume into இந்த வால்யூம் மட்டும். இந்த இப்படி பண்ணா நம்ம வந்து இந்த ஸ்பியரோட மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்பியரோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணா E கிடைச்சிடும். ஸோ இது தனியாக எழுதுறேன். E is equal to G into G by R square into dm வந்து இங்க இதுதான் dm. dm வந்து m into r cube by a square.
E வந்து டோட்டல் E தான். Total E is equal to M இதுதான் ஃபார்முலா. இங்க ஆல் இது கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபார்முலா வந்து E is equal to GM by A cube into R. இந்த இடத்துல cube. உங்க DE இருந்துச்சு, அது வந்து ஸ்மால் இதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபுல் சாலிட் ஸ்பியரா கன்சிடர் பண்றதால E இது. So E is equal to GM into R by AQ. இதுதான் ஃபார்முலா. So next நம்ம கண்டுபிடிக்க போறது field due to uniform disk. Uniform disk வந்து நம்ம ஒரு டிஸ்க் வரைஞ்சிக்கலாம். இதுதான் டிஸ்க். At a point P, distance R ல எவ்வளோ வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து சென்டர் ஓ, இது வந்து ஃபுல்லா இந்த இடத்துல மாஸ் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ரிங் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரிங்கை வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்து ஒரு ஸ்மால் ரிங் எடுத்துக்கலாம். இந்த ரிங்கால இந்த பாயிண்ட்ல எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லா இன்டெகிரேட் பண்ணி நம்ம டிஸ்க் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிங்க வந்து அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ரிங்கோட லென்த் வந்து டிஎக்ஸ் வச்சுப்போம், இந்த சின்ன லென்த். ஸோ எக்ஸ் இந்த டிஎக்ஸ், இதோட ரேடியஸ் வந்து ஏ, டோட்டல் மாஸ் எம். இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து dm மாஸ் ஆஃப் த ரிங் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு சின்ன ரிங்க்கு மட்டும் மாஸ் எவ்வளோனா டோட்டல் மாஸ் டிவைடட் பை total mass divided by pi a square. And the full area of the disc divide பண்ணிட்டு into அந்த ரிங்கோட லென்த் எவ்வளோ 2 pi x into dx. 2 pi x வந்து இந்த ரிங்கோட full circumference into அந்த dx length. இதுதான் total length of அந்த ரிங்கு. ஸோ ஸ்மால் மாஸ் dm கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. D is equal to ஃபார்முலா வந்து gm by r square plus x square whole power 3/2. அதுதான் வந்து ரிங் எலக்ட்ரிக் ரிங்கோட கிராவிடேஷன் ஃபீல்ட் ஃபார்முலா. g into மாஸ் வந்து 2m pi கேன்சல் ஆயிடும். ஸோ 2m x dx by a square divided by r square plus x square whole power 3/2. So இதுதான் ஃபார்முலா DE கண்டுபிடிச்சிருக்கோம். So DE is equal to 2gm r by a square into x dx by r square plus x square whole power 3/2. இதுதான் DE. இதுதான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? E is equal to integral 0 to a 2gm r by a square இதெல்லாமே constant into x dx by r square plus x square whole power 3/2. So suppose வந்து இந்த r square plus x square வந்து equal to z square னு வச்சுக்கலாம்.
So இப்போ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண E is equal to root over integral 0 to a to gm r by a square into இந்த இடத்துல வந்து r square plus x square is equal to z square நம்ம போட்டோம். So இந்த r square plus z square is equal to r square plus x square is equal to z square வந்து differentiate பண்ணா என்ன வரும்னா இந்த r0 so 2x dx is equal to 2z dz வரும். The 2 cancel x dx is equal to z dz. இந்த பாயிண்ட்ல வந்து x dx வந்து z dz divided by z square. So E is equal to 2gm r by a square வெளில எடுத்துட்டு integral 1 by z square into dz. இங்க 3 by 2 sorry 3 by 2 z power 3 by 2 is equal to 2gm r by a square into z by z power 3 by 2 na 1 by z whole square so 2 to the z cube வருது. So 1 by z square integral 1 by z square dz is equal to 2gm r by a square into minus 1 by z. Integral வந்து 0 to a. E is equal to 2gm r by a square into so minus 1 by z on z value வந்து r square plus x square 0 to a is equal to 2gm r by a square into a substitute பண்ணா minus 1 by r square plus x square பதிலா 0 square minus plus 1 by root over r square plus x square இந்த இடத்துல வந்து a square வரும். இது வந்து நம்ம மைனஸ் காமன் எடுத்திருந்தா ஸோ இப்போ மைனஸ் திருப்பி மல்டிப்ளை பண்ணுவோம் 2gm r by a square into 1 by r minus 1 by root over r square plus a square. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா சாரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் டிஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் சாரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஃபார்முலா. சப்போஸ் இது வந்து அவங்க தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு டிஸ்க் பார்த்தோம் இல்லையா இங்க வந்து இந்த டிஸ்க்ல வந்து அவங்க பாயிண்ட் பி இருந்து ஒரு தீட்டா ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து E is equal to 2gm by a square into 1 minus cos theta எடுத்துக்கலாம். நம்ம தீட்டால கொடுத்துருந்தா நமக்கு இதுதான் வரும் 2gm by a square into 1 minus cos theta. ஸோ இது தீட்டால ஃபார்முலா இது r லைன். Next வந்து field due to
uniform thin spherical shell. Spherical shell gravitational field பத்தி பார்க்கலாம். First நான் ஷெல் வச்சுக்கிறேன். இந்த ஷெல்ல இருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு லைன் வரைச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் பில எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஷெல்ன்றதால இதை டிவைட் பண்ணா ஒரு ரிங் வரும். இந்த ரிங்கை நம்ம இந்த ரிங்கை வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிசெட்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இது வந்து தீட்டானா இந்த ஆங்கிள், அதாவது இந்த சென்டர் ஓ பாயிண்ட் ஏ அதுக்கப்புறம் ஓபி ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் வந்து தீட்டானா இந்த சின்ன டிசெட் இருக்குல்ல அதோட எண்ட்ல வர இது வந்து டி தீட்டா இருக்கும். இங்க சின்ன ஏரியா அது வந்து டி தீட்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரிங்கால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, கிராவிடேஷன் ஃபீல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து dm, இந்த மாஸ் வந்து டோட்டல் மாஸ் டிவைடட் பை இந்த ஃபுல் ஷெல்லுக்கு டிவைட் பண்ணுங்க. ஃபுல் ஷெல் வந்து 4 பை, இது வந்து ரேடியஸ் a, டோட்டல் மாஸ் m. ஸோ 4 பை a ஸ்கொயர் இன்டூ இந்த ரிங்குக்கு வந்து டோட்டல், அதாவது வந்து எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் மாஸ் இன்டூ அதோட டோட்டல் லென்த், டோட்டல் வால்யூம் அப்படி மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதோட டோட்டல் வால்யூம் என்ன, அந்த ரிங்குக்கு வந்து 2 பை இன்டூ ஆர். ரேடியஸ் வந்து இங்க இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஓல இருந்து இங்க தீட்டா இருக்கு, இந்த இது வந்து ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு, இந்த லென்த் ஏ. அப்ப இந்த லென்த் வந்து ஏ சைன் தீட்டா, 2 பை ஏ சைன் தீட்டா இன்டு இந்த லென்த் டிசெட். டிசெட் வந்து ஏ இன்டு டி தீட்டா. இது பார்த்தீங்கன்னா 5 பை ஏ m by 2 sin theta d theta. dm is equal to dm கண்டுபிடிச்சோம். de is equal to g dm by z square cos alpha. நமக்கு ஆல்ரெடி தெரியும் cos alpha மட்டும் தான் நம்ம எடுக்கணும், sin alpha காம்பனன்ட் கேன்சல் ஆயிடும். ஸோ gdm by cos, gdm by z square cos alpha எடுத்துக்கணும் is equal to g m by 2 into sin d theta cos alpha by z square. இதுதான் de. z வந்து இந்த பாயிண்ட் a இந்த p க்கு நேச்சுரலா. ஸோ இப்போ நம்ம z கண்டுபிடிக்கணும். z எலிமினேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த ட்ரையாங்கிள், இது வந்து O, இங்க A, இது வந்து P. இந்த ட்ரையாங்கிள் OAP பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ல z square is equal to a square, இந்த z square is equal to இந்த a square plus r, the distance r square minus 2ar cos theta, cosine rule. So in the cosine rule, இதை differentiate பண்ணுங்க. 2z dz is equal to 2ar sin theta d theta. differentiate பண்ணா இது 0 ஆயிடும். cos theta வந்து minus sin theta. So 2 cancel ஆயிடும். z dz is equal to ar sin theta d theta. So sin theta d theta இது வந்து z dz by ar.
sin theta d theta நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க sin theta d theta தான் இங்க சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த DE ல சப்ஸ்டிட் பண்ணணும். DE is equal to GM by 2 into நம்ம வந்து இப்ப cos ஆல்பாவும் இருக்கு sin theta d theta cos alpha by z square இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து cos alpha இருக்கு. ஸோ cos alpha என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் திருப்பி அதே ட்ரையாங்கிள் OAP எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் OAP ல OAP இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் OAP ல a square is equal to z square plus r square minus 2zr to rz cos alpha. இது வந்து ஆல்பா. முன்னாடி நம்ம டீடாக்கு இந்த டீடாக்கு போட்டோம், இப்போ ஆல்பாக்கு போடுறோம் அதே கொஸ்டின் ரூல. ஸோ இதுல இருந்து cos alpha is equal to z square plus r square minus a square by 2zr. ஸோ cos alpha தெரிஞ்சிச்சு, sin theta d theta நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ DE சப்ஸ்டிட் பண்ணலாம். DE is equal to GM by 4AR square into 1 minus a square minus r square divided by z square dz. இதுதான் வரும். இங்க z square டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா ஸோ இதுதான் வரும். DE is equal to இந்த DE வந்து இதுதான் D. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணப்போம். கேஸ் 1 P வந்து அவுட் சைட்ல இருக்கு. அவுட் சைட்ல இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா E is equal to GM by 4AR square into Z plus A square minus R square divided by Z. இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணிட்டோம். R minus A இருந்து R plus A வரைக்கும் GM by R square இது சிம்பிளிஃபை பண்ணினா ஹோல் சிம்பிளிஃபிகேஷன் கருத்து இது GM by R square நிற்கும். E is equal to இப்போ அதே மாதிரி கேஸ் 2ல P வந்து இன்சைட்னா R plus A பதிலா A plus R, R minus A பதிலா A minus R சப்ஸ்டிட் பண்ணோம். So E is equal to GM by 4AR square into Z plus A square minus R square by Z A minus R, A plus R. இது பண்ணீங்கன்னா இது வந்து 0 வரும் இந்த வேல்யூ. ஸோ இன்சைட் ஸ்பெரிக்கல் ஷெல் ரிலேட்டிவ் ஃபீல்ட் வந்து 0. E is equal to 0 inside. Outside வந்து GM by R square தான். GM by R square தான் எல்லா ரவுண்ட் சர்ஃபேஸ்லயும் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்.